Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு கீர் தான் ரெடி பண்ண போறோம். இத பாயாசம்னு சொல்லலாம். கார்த்திகை தீபத்துக்கு எப்பவும் செய்யற பருப்பு பாயாசம் செய்யாம சீசன்ல கிடைக்கிற சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி இந்த கீர் செஞ்சு பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஆக்சுவலா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்றாங்க. நல்ல ஃபைபர் கண்டென்ட்டும் புரோட்டீனும் நிறைஞ்சது. வாங்க இதை எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு நான் 2 எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு அளவு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நல்லா அதை வந்து தோல் எடுத்துட்டு துருவிட்டு 1 கப்பு வர அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாணலில் நெய் விட்டு இந்த துருவின சக்கரவள்ளி கிழங்கை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வாணல் வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் நான் நெய் விட்டுட்டு இந்த துருவின சக்கரவள்ளி கிழங்கை அதில் நான் வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1 கப்பு எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது நல்லா வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது தோராயமாக வந்து 250 கிராம் இல்லைன்னா 300 கிராம் அந்த அளவுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு தேவைப்படும் இதுக்கு. இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த நெய்யிலே நல்லா வதங்கணும். நல்லா ஒட்டும் வேற, ஏன்னா கிழங்கு இல்லையா, அதில் வந்து அந்த நார்சத்து இருக்கிறதுனால அது ஒட்டிக்கும். கொஞ்சம் பார்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் நான் 1.5 கப்பு அளவுக்கு பால், காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு சேர்த்துட்டேன், 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த கிழங்கை இதுலேயே வந்து நல்லா வேக விடணும். வேக விடும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சுண்டி வரும்பொழுது கொஞ்சம் தண்ணியும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்த்ததை நான் அந்த வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்க்கலாம். நல்லா வெந்து வரட்டும். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைமாக பார்த்து இந்த லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுற வீடியோ வரும். சரிங்களா? கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் செய்கிறதுனால இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நான் வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நான் சேர்க்குறேன். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நீங்கள் இன்னும் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்வீட்டை பொறுத்து தான் அதை நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு 7-8 குங்குமப்பூ அது வந்து நான் சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு ரிச்னஸ்க்காக அது சேர்க்கறது தான். இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து அது சுண்டி வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து அடுத்த பொருட்கள் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மைட் சேர்த்துக்கிறேன். அதாவது கண்டென்ஸ்டு மில்க். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதுவும் வந்து கொஞ்சம் அந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுன்றதுக்காக தான் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம கீர் ரெடி ஆகிடும். அடுத்து இதில் முந்திரி பருப்பும் பாதாமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு அது நல்லா நெய் காஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா வறுத்து இந்த கீரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு கீரில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்ம சக்கரவள்ளி கிழங்கு கீர் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் செய்கிற பருப்பு பாயாசம் செய்யாமல் இந்த தடவை தீபத்துக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட்டாவோ கோல்டாவோ எப்படி வேணாலும் விருப்பம் போல் சாப்பிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.